பேக் டு வண்டர்ஸ் ஆஃப் விமன் யூடியூப் சேனல். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எங்கள் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணது. ஸோ இது வந்து சூப்பராகவே அவுட்லுக் வந்திருந்தது. அண்ட் பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் நெக்கில் தான் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. என்னென்னா கஸ்டமர் சொன்னால் நெக் டீப் வச்சு ஸ்டிச் பண்ணதுனால நெக்கு ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஸோ அதுதான் அவங்க எப்படியாவது எனக்கு ஒரு 1 இன்ச் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க நெக் டீப்பு அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த நெக் டீப்பை எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நெக் டீப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக்கில் நான் ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக மாஸ்டர் தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு நெக் டீப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதாவது ஃபுல் நெக் கிடையாது, அந்த சைடில் இருக்க சேலப்லாம் கிடையாது. நம்ம இந்த இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அங்கேருந்து அது வரைக்கும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் நெக் டீப்பை. ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸில் நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான நெக் ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நாங்கள் மார்க் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா. தென் இதில் பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங் எடுத்து நாங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் இதில் சைடில் எந்த அளவுக்கு நாங்கள் நெக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஷேப் எடுக்கிறோம். சேம் நெக் ஷேப்புக்கு இருக்கிற மாதிரியே ஒரு நெக் ஷேப் நாங்கள் எடுத்து ட்ரா பண்ணிட்டோம். அதில் எப்படி அந்த கர்வ் வந்திருக்கோ அது அப்படியே ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு நாங்கள் ஷேப் எடுத்துட்டோம், சரிங்களா. ஸோ இப்போது இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கன்னா. நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பை ட்ரா பண்ணதை இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்துடுறோம், ஓகேவா. கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ கேன்வாஸ் இருந்தால் மட்டுமே நாங்கள் நெக் டீப்பை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஃப்ரண்ட்டில் ஆரி ஒர்க்குன்றதுனால வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் நெக் ஷேப் எப்படி மார்க் பண்ணுன்றதை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ எப்படி கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துன்றதையும் மார்க் பண்ணிட்டேன். கேன்வாஸ் எந்த சைஸுன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இது சென்டிமீட்டரில் காமிச்சிருக்காங்க, 2 to 4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதை நான் இன்ச்சஸில் காமிக்கிறேன். இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா கீழே அந்த கர்வ் எண்டாகிற இடத்துல 1.5 வரைக்கும் வருது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டதை லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கிறோம், ஓகே. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இது வரைக்கும் நெக் டீப் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்றதை தான் பார்த்தோம், ஓகேவா. நாங்கள் ஏன் ஃபுல் நெக் டீப் பண்ணலைன்னா கஸ்டமர் அந்த ஸ்கேலப் வேணுன்ட்டாங்க. அந்த ஸ்கேலப் டிசைனை பாதிக்காத அளவுக்கு எனக்கு நெக்கு வந்து 1 இன்ச் டீப் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த சைட்லேருந்து மட்டும்தான் அந்த நெக் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகே. பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஃபுல் டிசைனுமே பாதிக்கும். இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ், ஓகேங்களா. இப்போ இன்ச்சஸில் காமிக்கிறாங்க பாருங்கள். மேலேருந்து காமிக்கும்போது 1 இன்ச் இருக்குது, கரெக்டாக. அந்த ஷார்ப்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 1 இன்ச் இருக்குது. அது அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு போக போக நமக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் வரும். ஏன்னா அந்த கர்வ் வருது இல்லையா. ஸோ அதனால் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச் 1.25 இன்ச் வரைக்கும் நமக்கு வருது. ஸோ இப்போ இதை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷேப் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இது மெயின் ஃபேப்ரிக், ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் இருந்து தான் அதை எடுத்து வச்சிருந்தோம். ஸோ இதை நாங்கள் மெயின் ஃபேப்ரிக் லைனிங் பீஸ், அதாவது கேன்வாஸ் விட்டு அட்டாச் பண்ண லைனிங் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறோம். மேலே வச்சு தைச்சிக்கிட்டு 1 சைடு மட்டும்தான் தைச்சிக்கிறோம், இன்னொரு சைடு தைக்கலை. பிகாஸ் அதை நாங்கள் திருப்ப போகிறோம், அடித்து திருப்ப போகிறோம், ஓகே. இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் இல்லை, நார்மல் ப்ளவுஸுமே நீங்கள் நெக்கு ரொம்ப டீப் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நெக் டீப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது கஸ்டமர் சொன்ன நெக் டீப்புன்றதுனால அவங்க எங்களை எதுவுமே சொல்லலை. எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க, நான் சொன்னதான் நீங்கள் வச்சிங்க, பரவாயில்ல எனக்கு அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எதுவுமே ஹார்ஷாலாம் எங்ககிட்ட எதுவுமே பேசலை, நல்லபடியாக தான் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு லைனிங் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அது
இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கு கீழே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? நடுவில் இருக்கிறது மட்டும்தான் ப்ளவுஸோடைய மெயின் துணி. மற்ற 2 மேலேயும் லாஸ்ட்டில் கீழே இருக்கிறதும் லைனிங் துணி. சரியா? இதை வச்சுட்டு அதே ஷேப்பில் தைச்சிட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை திருப்ப போகிறோம். திருப்பிட்டோன்னா உங்களுக்கு 2 சைடுமே லைனிங் இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த கேன்வாஸ் வெளியே தெரியாது. இவ்வளோ கிரிப்னஸ் கொடுக்குறதுக்கு ரீசன் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். ஏன்னா பீட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து தொங்கின மாதிரி ஆகிடக்கூடாது டீப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதில் வந்து அந்த சைடு திருப்பும்போது நான் உங்களுக்கு எப்படி திருப்பினாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே ஷேப்பில் வச்சு திருப்பிட்டு இதை நம்ம தைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக் வந்துடுச்சு. மேலே கீழே ஃபுல்லாகவே லைனிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கேன்வாஸ் எதுவுமே வெளியே தெரியாது. உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. இப்போது இந்த சைடு தைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பீட், லைனிங் அண்ட் கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண லைனிங் துணி வச்சு தைச்சிட்டு இது இப்படி டர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேலே ஒரு மடிப்பு, கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நடுவில் அந்த கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த லைனிங் போயிடணும். இந்த பக்கமும் லைனிங் வந்துடுச்சு, மேலே பக்கம் நமக்கு ப்ளவுஸோட துணி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ 2 பக்கம் பீஸும் ரெடி. இதை ஃப்ரண்ட்டில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அயனிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா 2 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அயனிங் கொடுத்தா தான் அந்த லுக்கு வரும் உங்களுக்கு. இந்த சைடில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். சரியா? கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஓவர்லாக் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓவர்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சு கரெக்டான மார்க்கிங் பார்த்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணது அந்த ஒயிட் சாக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, டீஸில். அது வரைக்கும் தான் நம்ம வந்து நெக்கு டீப்பை 1 இன்ச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். 1 இன்ச்னால் மொத்தமாக 1 இன்ச் கிடையாது, கீழே இருந்து அந்த கர்வ் ஷேப்பு. ஓகேவா? ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு ரவுண்டாக இருந்தால் ரவுண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பா ஷேப்னால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்கவுங்க நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஸ்கேலப் டிசைன் மாதிரி பண்ணோம், அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன். இது நீங்கள் எந்த ஒரு நெக் இருந்தாலுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. பட் அந்தந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நாங்கள் ட்ரா பண்ணி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே இதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. ரவுண்டுக்கும் இதே மாதிரி பண்ண முடியாது, பார்க்கலாம் இதே மாதிரி பண்ண முடியாது. அந்தந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஓன் குர்த்திஸ் அண்டு மேக்ஸி எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓனாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான பேஜ் லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை தாளம்பூர்லேயும் ஷாப் இருக்குது, டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்கிங்கை நம்ம வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஓவர்லாக் மிஷின் இதில் இந்த ஓவர்லாக் பண்ணிடலாம். இதுதான் ஃபைனலாக ரெடி அட்டாச் ஆக போகிற பீஸு. ஓகேங்களா? ஸோ ஓவர்லாக் பண்ணியாச்சு. மேலே ரைட்டும் மேலே இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்குறாங்க மாஸ்டர். இது எப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்கன்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக் டீப் ஆகிடுச்சின்னா ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது நாங்கள் கஸ்டமர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அந்த ஸ்கேலப்புமே எந்த இதுலேயுமே பாதிக்கப்படலை, அந்த ஆரி ஒர்க் போட்ட சைடுமே எந்த இதுலேயுமே பாதிக்கப்படலை. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மேலே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அந்த ஷேப் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணணும். மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுன்றதுனால கையாலேயே அவர் அட்டாச் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஷேப் கரெக்டாக உட்காரணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி போட்டு பின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், லெஃப்ட் சைடு ரெடி பண்ணது நெக் டீப். ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? எதுவுமே இல்லை. பிகாஸ் அது வரைக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. பிகாஸ்
முன்னாடி வந்து பல்லு போட்டுற போகிறோம். ஓகேங்களா? சாரீ கட்டி பல்லு போட்டாங்கன்னா ஒன்றுமே தெரியாது, முந்தானை போட்டாங்கன்னா தெரியாது. அங்கே ஒரு ஐ கட்ட போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஹூக்கன் ஐ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த சைடு எப்படி அட்டாச் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த சைடில் ஃபஸ்ட்டு ஹூக்கு வந்து நான் பிடிச்சி எடுத்துடுறேன். ஏன்னா ஹூக் இருந்ததுன்னா நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பக்கம் பீட் ஒர்க் வேறு இருக்குது. இது மாஸ்டர் ஃபுல்லாகவே வந்து இந்த கைடெல்லாம் தூக்கிட்டு அந்த டபுள் சைட் கைட்லேயே தைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி கைடு எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதனால் அவங்க அதில் வச்சு தைச்சிட்டாங்க. அதே இடத்துல எங்கே மார்க் பண்ணுமோ, இது வரைக்கும் டீப் நம்ம ஏற்றுறோமோ அதே இடத்துல வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பீஸை வச்சு கீழே வச்சு அட்டாச் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஃபுல்லாக ஏற்றணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நெக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்ளம். அதுவும் அந்த ஹூக் போடுற இடத்துல தான் உங்களுக்கு ரொம்ப டீப் ஆகிடுச்சுன்னாங்க. அதுக்காக இதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே முந்தானி போட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது, கண்டிப்பாக அது மறைஞ்சிடும் நம்ம போட்டிருக்கிற பேட்ச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த பீஸுமே. இப்போ 2 சைடுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் இதோட ஃபைனல் லுக் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரைட், அங்கேருந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்துடுச்சுன்னா அது நமக்கு கஸ்டமருக்கு தெரியாது, வெளியே தெரிய போகிறது இல்லை. அது வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக முந்தி வந்துடும். இந்த சைடு கொக்கி ஐ வச்சிட்டோன்னா நமக்கு இது க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ராங் சைடு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டுமே இல்லாமல் க்ளீனாக நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு நமக்கு. இது ரைட் சைடு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்குறீங்க. கொக்கி கட்டினதுக்கப்புறம் இந்த லுக்கு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. மேலே ஒரு கொக்கி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம், எதுவுமே பண்ணல. இந்த பேட்ச் கொடுத்துட்டு மேலே கொக்கி வச்சு அட்டாச் பண்ணுறோம். இந்த ராங் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் எந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நீட்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.